நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார் என்று தியானித்தும், வசனங்கள் எவ்வளவுதான் கடந்து வந்தாலும் கண்ணீர் ஊடாக, கவலை ஊடாக, பலவீனத்தின் ஊடாக கடந்து போகிறோம். வேதத்திலே அதற்குரிய எல்லா வார்த்தைகளும் இருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நூற்றாக்கி கொண்டாடி சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் கண்ணீர் துளிகளை கணக்கில் வைக்கிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த வரையிலும் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 76 சங்கீதம் 8 வசனம். நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளி போது என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் யார் என்றால், தேவன் நியாயாதிபதியாக இருந்து அவரது முடிவை அறிவிக்க தேவன் எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தேவன் நீதியாக இருந்து, நீதிபதியாக இருந்து அவருடைய முடிவை அறிவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நீதிபதியாக, நியாயாதிபதியாக, நல்ல தீர்ப்பை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறபடினாலே, ஒருவேளை நீங்கள் நீதி செய்து நியாயம் செய்து அதன் மூலமாக தீமைகளும் தீங்குகளும் வேதனைகளும் விரக்திகளும் பிரச்சனைகளும் சந்தித்து கொண்டு வருகலாம். ஆனால் தேவனோ நமக்கென்று நீதி செய்கிறவராக, நீதிபதியாக இருக்கின்றபடியினாலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அதோடு மாத்திரமல்ல, நமக்கென்று தேவன் தெளிவான நியாயத்தை கொடுப்பார். நம் தேவன் நம் வாழ்க்கையிலே அவரது காரியங்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். அதனால் நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை தியானிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் எல்லாம் தெளிவாக, உண்மையாக நம் வாழ்விலே பின்வரும் காலங்களுக்கு பிரயோஜனமான நீதியை, நியாயத்தை தேவன் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே நம் வாழ்விலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். அழைத்த தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பதன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பதன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சிறுமை பெற்ற யாவரையும் தேவன் ரட்சிக்க எழுப்புவார். தேவன் நமக்காக நியாய தீர்ப்பு செய்வார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக, அன்பின் ஆண்டவரே, சிறுமையான எங்களுக்கு நியாயம் செய்வதற்கு யாரும் இல்லை என்று யோசிக்கிறோம் ஐயா. நீர் இருக்கிறீர். நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக, நியாயாதிபதியாக எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே நீதி செய்வீர் என்று நாங்கள் ஆண்டவர் நிச்சயித்திருக்கிற ஐயா. நிச்சயம் எங்கள் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை நாங்கள் பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம், அற்புதங்களை பெறுவோம், சுகத்தை பெறுவோம், நன்மையை பெறுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர் என்று சொல்லவா ராஜா. நாங்கள் உடைய மகிமையை காண்போம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.